பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு 29/6/2012 தேவனூர்லேயே வந்து இந்த ப்ரொமோஷன் அந்த தலைமை ஆசிரியர் ப்ரொமோஷன் 29/6/2012 2020 போய்ட்டா 12 ஆண்டுகள் நிறைவு. 2 வருஷமாக அங்கே இருக்கிறோம். அங்கேயே ஒரு 16 வருஷம், தேவனூரில் 16 வருஷம் விட்டு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு கோயில் வாய்க்கில் அங்கே ஒரு 6 மாதம் ஓடிட்டோம். ரொம்ப இப்போ கல்யாணம் புதுசு 30 வருஷம் பணி நிறைவேறிச்சு. ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு அங்கே கோயில் வாய்க்கில் ஒரு 6 மாதம் அப்படியே அங்கே போய் ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு. மணியெல்லாம் கிளம்பி போடணும். இந்த பள்ளிக்கூடத்தில் சிறப்பு என்னன்னா வாத்தியருக்க பையன் கிரேடு கொள்ளன்னு ஹெட்மாஸ்டருக்க பையன் உள்ளூர் போட விட்டார். அந்த ஹெட்மாஸ்டர் அவர் ரொம்ப ஸ்ட்ரைட்டானவர். நான் மட்டும் தான் ரோட்டில் எல்லாம் உள்ளூர்காரங்க. நான் மட்டும் இந்த காலைல 8 மணிக்கு பஸ் ஏறி ஜாவண்டம் போய் ஜாவண்டில் ஆண்டிமட்டம் போய் ஆண்டிமட்டத்தில் ஒரு வண்டி சின்ன வண்டி போட்டுருப்போம். அதுலேருந்து எடுத்து அந்தாண்ட 10-15 கிலோமீட்டர் ஓடணும். இந்த நம்ம எல்லைக்கு அதான் கடைசி. ஆண்டிமட்டம் ஓடுறதுக்கு கோயில் வரைக்கும் தான் கடைசி. இல்லை அந்தாண்ட ஆட்டுமண்ணா அப்படி தள்ளிட்டா. இப்போ காலையில் 8 மணிக்கு குளிச்சு கிளம்புனோம். ஏதோ இப்போ கல்யாணம் பண்ண நேரத்தில் குளிச்சு கிளம்பி வச்சப்போ எல்லாம் கல்யாணம் ஆகலை. கிட்ட ஒரு 6 மாதம் தான் போனாங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு தேவனூருக்கு வந்துட்டோம். அது என்னன்னா அது நடுநிலைப்பள்ளி, அப்பாயின்மெண்ட் நடுநிலைப்பள்ளி. அப்போ ஸ்ட்ரென்த் அதிகம். அந்த ஸ்கூலு ஆண்டிமட்டம் ஓடுறதுக்கு ஸ்ட்ரிக்டான ஸ்கூலு. எப்படி தான் வேலை பார்க்க போது அவர் இங்கே என்ன போவார், ஜாவன் என்ன போவார். அவருக்கு எல்லாத்தோட பெரிய ஆள் 7 மணிக்கு போய் டியூஷன் நடத்திருப்பார். 7-7:30 மணிக்கெலாம் ஸ்டடி வச்சுருப்பார். இங்கேருந்து போய் ஜாவன்லேருந்தா இப்போ பான ஸ்கூல் பின்னாடி தான் அவருக்கு வீடு. கிறிஸ்டின் டீச்சர் தெரியும். கிறிஸ்டின் அவங்க டீச்சர் யார் மாஸ்டர் 7:30 டூ வீலரில் பெரிய வண்டி எடுத்துகிட்டு போ அப்படியே படப்படன்னு போய் 7:30 மணிக்கு டியூஷன் நடத்துவார். அவர் நம்மளோட நோடி போடுவார். அவர் 10 பேர் போல வரணும் அப்பாயின்மெண்ட். அப்போ 10 பேர் போடணும். வாத்தியாருக்கே 10 ரூபா ஃபைன் போடுவார். ஃபைனுன்னா 1000 பணம் அன்பளிப்புன்னு எழுதுவார். அவதாரங்க தான் அன்பளிப்புன்னு எழுதுவார். திரையருக்கு வரலன்னா 10 ரூபா. எந்த வாத்தியாராக இருந்தாலும் 10 ரூபா நோட்டில். அதுக்கு பராமரிப்பு தனியாக ஒரு ஆள் போட்டுருந்தார். இப்போ பள்ளிக்கூடம் பெரிய போய்ட்டோம். டீச்சர்ஸ் நிறையா 10 பேர் போலாந்தாங்க. அதில் அதிகமாக நன்கொடை 10 ரூபா பண்ண என்னதாக தான் இருக்கும். ஏன்னா நானும் ஓடி ஆடி பார்க்காது. அது பிரேயர் நடந்துட்டு இருக்கு, நான் போய் நிற்பேன். என்ன பண்ணுறது போய்